முதல்ல இப்படி ஒரு பேனலில் நான் உட்காரதே வந்து நான் என்னை வந்து கேட்டுக்கிறேன், இது சரியா அப்படின்னு சொல்லி. இந்த பேனல் அப்படின்றது இன்னும் 2 பெண்கள் இருந்திருக்கணும், முக்கியமாக வந்து தலித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த சமத்துவத்தை நோக்கி இந்த சமூக நீதி அமைப்பு கட்டமைப்புகள்லாம் நகரணும் அப்படின்னாலே நம்ம அதை இந்த ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே வந்து சமமான ஒரு சமூகத்தை முன்னோக்கி நம்மளால் நகரவே முடியாது. இங்கே மீடியாவோட ஒரு நிலைமையாக தான் இது மட்டும் இல்லை, இந்த சைட்லையும் ரீடர்ஷிப் வியூவர்ஷிப் எல்லாமே இறங்கி போச்சு. நியூஸ் சேனல்ஸும் யாரும் பார்க்கறது இல்லை, நியூஸ் பேப்பர்ஸும் யாரும் படிக்கிறது இல்லை, எல்லாமே சோஷியல் மீடியாவில் அவங்க போயிட்டோம். இது வரைக்கும் ஒரு சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது ஒரு உட்டோப்பியன் கான்செப்ட். அது வந்து உண்மையிலே அப்படித்தான் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் சாதிய பாகுபாட்டிற்கு எதிராக சமத்துவத்தை உறுதி செய்வதில் ஊடகங்களின் பங்கு உள்ளபடியே MSSW சமூக பணி கல்லூரி இப்படிப்பட்ட ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் சென்டர், சமூக நீதிக்கான ஒரு மையத்தை உருவாக்கி அதில் தமிழ்நாட்டினுடைய அரசின் ஆதிதிராவிட நலத்துறையில் இருந்து அவர்களுடைய உதவியும் வழிகாட்டலும் பெற்று இப்படி செயல்படுத்துவது என்பது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய தேவைகளில் ஒன்றான சாதி பாகுபாட்டிற்கு எதிரான பரப்புரை விழிப்புணர்வு என்பதை கொண்டு வருவதற்கு இப்படி முயற்சிக்கிறார்கள் என்ற செய்தியே மகிழ்ச்சியான செய்தி. அதில் ஊடகங்களின் பங்கு என்பதுதான் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு. இங்கே வந்து பிரபலமான ஊடகவியலாளர்கள், ஃப்ரண்ட்லைன் இளங்கோவன் எத்தனையோ பிரச்சனைகளை தமிழ்நாடெங்கும் உள்ள கிராமங்களில், தென் மாவட்டங்களில் குறிப்பாக நடந்த சாதிய ரீதியான பாகுபாடு பிரச்சனைகள், மோத பிரச்சனைகள் என்பதையெல்லாம் எழுதி உலகுக்கு கொண்டு வருவது என்பதில் பல இடையூறுகளையும் தாண்டி செய்திருக்கிறார் என்ற வரலாறு கொண்டவர். அடுத்து பாபு ஜெயக்குமார் டெக்கான் கிரானிக்கல், இப்போ டெக்கான் கிரானிக்கல், அதுக்கு முன்னால் இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதுக்கு முன்னால் நியூஸ் டுடே, இப்படியாக அவரும் இது போன்ற சமூக அக்கறை உள்ள விஷயங்களில் வந்து சிறப்பாக. அதே போல் பாரதி இன்னைக்கு புதிய தலைமுறை ஊடகத்தில் இருந்தாலும் அவரும் சமூக பணிகள் நேரடியாக களப்பணியில் ஈடுபட்டு பல்வேறு விஷயங்களை வெளியே கொண்டு வருவதில் உள்ள ஒரு அக்கறையுடன் உள்ள செயற்பாட்டாளர். இப்படியாக செயற்பாட்டுடன் தொடர்புள்ளவர்களாக இங்கு தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பது சிறப்பானது. குறிப்பாக இங்கே சுட்டிக்காட்டும் பொழுதே இந்த சாதி பாகுபாடுக்கு எதிராக அரசமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்று தான் இதை தொடங்கணும் அப்படின்லாம் வந்து திட்டமிட்டிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஆனால் அண்ணல் அம்பேத்கருடைய வழிகாட்டல் என்பது இன்றைக்கு எப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்திலேயே இந்த நாட்டினுடைய கேடுகட்ட சாதி பாகுபாட்டை எதிராக ஒரு போரை கொடுப்பது, அதை எப்படி நீக்குவது என்பதற்கான முயற்சிகளில் என்னென்னா உலகளாவிய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தா 1948 UNDHR யுனைடெட் நேஷன் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்பதாக மனித உரிமைக்கான ஒரு அறிவிக்கை வெளிவந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித உரிமை மீறல் என்பதில் ஸ்டேட் ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் வயலேஷன், நான் ஸ்டேட் ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் வயலேஷன் என்பதாக அரசு சார்பு மனித உரிமை மீறல்கள், அரசு சார்பற்ற மனித உரிமை மீறல்கள் என்பதாக அதை வகுக்கிறாங்க. அந்த அரசு சார்பற்ற மனித உரிமைகள் மீறல்களில் தான் இந்த சாதி பாகுபாடு என்பது வந்து ஊறி போயிருக்குது. நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அது இருக்கு. எத்தனையோ அரசாங்கங்கள், எத்தனையோ சட்டங்கள், அதை அமலாக்குவதற்கான முயற்சிகள் முழுமையாக வெற்றி பெறவில்லை என்பதனால்தான் அந்த பாகுபாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வுல ஊடகங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ண போறாங்க என்பதை கேள்வியாக வச்சிருக்காங்க. அப்படி இந்த விஷயங்கள் வரும்பொழுது அதில் ஒவ்வொன்றையும் பற்றி எப்படி அண்ணல் அம்பேத்கருடைய வழிகாட்டலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தில் என்னெல்லாம் சட்டங்கள், இப்போ ஆர்டிகிள்
14, ஆர்டிகிள் 15, ஆர்டிகிள் 16, ஆர்டிகிள் 17 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பார்வையில் ஒவ்வொன்றையும், அதாவது எல்லோரும் சமமானவர்கள் என்பதாக 14 சொல்ல தொடங்கி அதற்கு பிறகு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொதுவான வேலைகளில் கூட ஒரு சமமான ஒரு வாய்ப்பு என்பது வழங்கப்படுகிறதா என்ற கேள்வியை எல்லோருக்கும், இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் சமூகத்தை தெரிந்தவர்கள் என்ற ரீதியில் உங்களுக்கே புரியும் என்பதாக பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி என்பதாக தீண்டாமையை ஒழிப்பது, அழிப்பது என்பதாக அவர் அந்த ஆர்டிகிள் 17 கொண்டார். இத்தனை சட்டங்கள் இருந்தும் இங்கே எப்படி அவை அமல்படுத்தப்படுகின்றன, அதை எப்படி ஊடகங்கள் பிரதிபலிக்கின்றன, ஊடகங்கள் எந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வர முடிந்திருக்கிறது, கடந்த காலம் எப்படி, இந்த காலம் எப்படி, இனி வருங்காலம் எப்படி என்ற கேள்விகளை இந்த விவாதத்தில் குறைவான நேரத்தில் நாங்களும் கூட எடுத்து வைக்க தயாராக இருக்கிறோம். அதில் முதல்ல இளங்கோவன் ஃப்ரண்ட்லைன் இளங்கோவன் அதை பற்றி. நன்றி, வணக்கம். எப்படி ஊடகம் மட்டும் பேசுவோமா? ஊடகம் மட்டும் பேசணுமா அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு திருப்பி அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை நம்ம பேசிக்கணும். பொதுமையான சில விஷயங்கள். சமூக நீதி மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சார் KN மேத்யூ சார் சொன்னார். அது இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அதை தேடி பிடிச்சிட்டு இருக்கிற தேடுறது தான் நமக்கு ஒரு தொழிலாகவே இருந்துக்கிட்டே இருக்கு. எத்தனையோ சட்டங்கள் பிசிஆர்லேருந்து SC/ST அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரைக்கும் வந்தாச்சு, அமெண்ட்மெண்ட்டும் போட்டாச்சு. பட் ஆனால் இது வரைக்கும் ஒரு சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது ஒரு உட்டோப்பியன் கான்செப்ட். அது உண்மையிலே அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. இரண்டு விதமாக நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று ஊடகத்தை பொறுத்த மட்டும் எங்களுடைய ஜாப் முக்கால்வாசி எங்கே அன்டச்சபிலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற வன்முறைகள் இவைகள் எங்கே நடக்கின்றனவோ அங்கே நம்ம போய் அதை நம்ம ஆராய்ச்சி நம்ம வெளியே கொண்டு வரோம். எந்த காரணராக இருந்தாலும் சரி. இப்படி நாங்கள் 1989 மோடி கலவரத்திலிருந்து இன்னைக்கு சேஷசமுத்திரம் விழுப்புரம் வரைக்கும், அதாவது ஒரு மாஸ் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் ஏ சொசைட்டி, அகெயின்ஸ்ட் பர்டிகுலர் பீப்புள் who have been remained as untouchables in any village, அந்த மாதிரி இருக்கிறது அப்படி ஒரு கேட்டகரியாக வச்சுக்கணும். அப்புறம் தனிநபர் வன்முறை, அவங்க இந்த ஒரு சாதிய பாகுபாட்டில் அவங்களுக்கு ஏற்படுற விளைவுகள், அதனால கிடையாது. அதையும் நம்ம ஒவ்வொரு இதாக கொண்டு வரோம். 1989 மோடி கலவரத்துக்கு அப்புறம் குடியன்குளத்திலிருந்து அதோட தொடர்ச்சியாக தென் மாவட்ட சாதிய கலவரங்கள், விருதுநகர், ராஜபாளையம், மதுரை, கடைசியில் மேலவளவில் முடிகிறது. அது நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது 1989 திருப்பி 94, 95 ஆரம்பிக்குது. 2002 மேலவளவில் முடிகிற வரைக்கும் நான் அது கூடயே ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது. அதை நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறோம். அதில் அவ்வளோ மோசமான ஒரு சில விளைவுகளை பார்க்குறோம். ஆனால் 1990 பார்த்ததுக்கும் 2025 பார்க்குறதுக்கும் ஒரு சிறிய முன்னேற்றம் என்னன்னா, ஒரு பொது சமூக பார்வை சிறிது மாறிவிட்டது. இந்தியோட ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலையில், இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனோ ஒரு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டோ நமக்கு நல்லா வளர்ந்துருக்கு. இன்னொன்று நம்ம ஜாதிய இதில் இப்போ அமெரிக்கன் ரேசிசம் எடுத்தீங்கன்னா அது ரேசிசம். நமக்கு ஒன்று அப்படி கிடையாது. இப்போ மார்ட்டின் லூதர் கிங் அவர் ஒரு நான் வயலண்ட் மூவ்மெண்ட் எடுக்கிறாரு. மால்கம் எக்ஸ் அவர் ஒரு அக்ரெசிவ் மூவ்மெண்ட் எடுக்கிறார். நம்ம இங்கே ரெண்டும் நமக்கு சேர வேண்டியிருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிறது ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். அது ஒரு இங்கிருந்து ஒரு தேசத்தில் இன்னொரு தேசத்தில் குடியிருக்கிறவங்களுக்கு ஏற்படுறதா ஒரு சில விளைவுகள். நமக்கு அப்படி இல்லை. நம்மது பர்த் பேஸ்டு டெசன்ட், கருவறையிலிருந்து கர்ப்ப கிரகத்துக்கு வரைக்கும் நம்ம அதில் ஃபீல் பண்ணுறோம். ஏன் பர்த் பேஸ்டு டெசன்ட்னா ஒரே இனம், ஒரே மொழி,
ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம். எப்படி இதில் நமக்குள்ள இவ்வளவு டிஃப்ரென்ஸ் வருது? ஏன் வருது? ஸோ இதுக்கு மூல காரணம் யார்? கருவறையிலேருந்து நம்ம பிரிக்கப்படுறோம். அதில் நம்ம மேலே இருந்த அடுத்த மேலே இருக்கிறவங்க வந்து கருவறைக்குள்ளே போக முடியல. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சோஷியல் சிஸ்டத்தை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அது அந்த சிஸ்டம் அதனால தான் சொல்கிறது பர்த் பேஸ்ட் டிசன்ட்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே 2015 2017 வரைக்கும் யூஎனில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா பர்த் பேஸ்ட் டிசன்ட், அதாவது பிறப்பால் ஏற்படும் டிஸ்கிரிமினேஷன் எங்கேயுமே கிடையாது, ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுடைய மூவ்மெண்ட் இப்போ ஒரு கிராஸ் கரண்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிது. தலித் மூவ்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையான ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது நம்ம அதை எப்படி கொண்டு போகணும்? எப்படி we have to mainstream our struggles, how to have dialogue with the stakeholders who are against us. அந்த மாதிரி ஒரு 2 விதமான நிலைப்பாடு இருக்குது. போத் அக்ரெசிவ்னஸ் அண்ட் நான் வயலண்ட் பாசிவ், இது ரெண்டும் இருக்கணும். அதுக்கு we need எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. ஓரளவு இது வந்து இதனால நம்ம வந்து உடனே ஒரு உட்டோபியன் லேண்டில் போய் லேண்ட் ஆகிடுவோன்றதுலாம் ஒரு சான்ஸே கிடையாது. ஏன்னா நான் வந்து பார்த்துட்டு வந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும், ஒவ்வொரு அது பொடியின் குளமாக இருந்தாலும் என்ன, குண்டுப்பட்டியாக இருந்தாலும் சரி, பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வெளி உலகத்துக்கு நாங்கள் கொண்டு வந்தப்ப அதில் ஏற்படும் விளைவுகள், அதில் ஏற்பட்ட சில மாற்றங்கள், அதனால் ஒரு பொது சமூகத்தில் வந்து அதாவது அப்ரெசிவ் ரேஸ், அப்ரெசிவ் நாட் ரேஸ், அப்ரெசிவ் காஸ்ட், அந்த காஸ்ட் எப்படி வந்து நம்ம பர்த் பேஸ்ட் டிசெண்டாக இருக்கிற விக்டிம்ஸை இது பண்ணுறாங்க, எப்படி ஒரு சட்டத்தை வளைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு 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 குறிப்பிட்ட காலத்தில் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் நம்ம கற்றுக்க வேண்டியது. இப்போ ஒரு சப்போஸ் நீங்கள் குடியுரிமை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு லாஸ் ஆஃப் லைஃபே கிடையாது. அது ஒரு மேசிவ் வயலன்ஸ், ஸ்டேட் ஸ்பான்சர்டு வயலன்ஸ். பட் ஏன் ஒரு லைஃப் கூட இல்லை, லைஃப் லாஸ் இல்லை, பட் ஆனால் எக்கனாமிக் லாஸ். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தே ஆர் த பீப்புள் வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் எம்ப்ளாய்ட். அந்த காலத்திலே 1995 எல்லார் வீட்லேயும் கலர் டிவி இருக்குது, எல்லார் வீட்லேயும் ஸ்கூட்டர் இருக்குது, 2 வீலர் இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கிற எந்த வில்லேஜ்லேயும் அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் யாருக்கும் கிடையாது. ஸோ இது ஒரு சிஸ்டமிக் அட்டாக். அந்த மாதிரி ஆரம்பிக்கும். சரி, கொடியங்குளத்தை விட்டுங்க, கொடியங்குளத்தை விட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி குண்டுப்பட்டிக்கு போவோம், கொடைக்கானல் குண்டுப்பட்டி. அங்கே என்ன நடக்குது? அவங்க விவசாயிகள் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, அவங்களுடைய விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கிறது, அவங்க எல்லாருமே கொடைக்கானல் மலை மேலே ரொம்ப வசதியாக வாழ்கிறாங்க. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வயலன்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அன்லீஸ் பண்ணுறான் அவங்க மேலே, ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி. சரி, அது ஒரு எல்லாமே நம்ம வந்து விக்டிம்ஸ் தான், யாருமே வந்து ஒரு நல்ல சொசைட்டி கிடையாது, எல்லாமே விக்டிம்ஸ். ஸோ ஒரு காஸ்ட் பேஸ்ட் டிசன்ட் அங்கே இருக்குது, காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம நேராக எங்கள் மேலே வளரும், பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி வரும். பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி என்ன ஆகுது? அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் வயலன்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனில் பஞ்சாயத்து ராஜில் ஒரு ரிசர்வ் பஞ்சாயத்துக்கு நீங்கள் கட்டாயம் செலக்ட் பண்ணணும் ஒரு தலித்தை ஆர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி அவன் செலக்ட் பண்ண விட மாட்டேன். இது எத்தனை வருஷம் நடக்குது? 10 வருஷம் நடக்குது. எனக்கு எப்போ தெரியுது? 8 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. ஓஹோ, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு தலித்த பிரசிடெண்ட்டாக அங்கே அமர வைக்க முடியுது. ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பர்சனை நம்ம ஒரு பிரசிடெண்ட்டாக, வில்லேஜ் பிரசிடெண்ட்டாக அமர வைக்க முடியுது. KR நாராயணன் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அவரோட இந்த ரிப்பப்ளிக் டே ஸ்பீச் நினைக்கிறேன், அதில் அவர் பேசும்போது என்னால் பிரசிடெண்ட் ஆக முடியுது, ஒரு வில்லேஜில் ஒரு தலித் பிரசிடெண்ட் ஆக முடியலன்னு சுட்டி காமிச்சாரு என்னுடைய இந்து ரிப்போர்ட்டை வச்சு. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு ஜாதிய பாகுபாடு ஒரு ரொம்ப ஒரு யுனிக் சோஷியல் இன்ஜஸ்டிஸ். அதனால தான் இதை நம்ம சுத்தமாக ஒய்ப் அவுட் பண்ணணும். அதுக்கு மெயின் ஸ்ட்ரீமாக ஆகட்டும், அதில் பாதிக்கப்பட்டவர்களாகட்டும், 2 பேர் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்றது ஒரு முக்கியமான இதாக நம்ம நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பார்த்து வந்தது எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அண்ட் நம்மளுடைய டயலாக் வித் பீப்புள் ஹூ ஆர் அகேன்ஸ்ட் அஸ். இது 3 தான் என்னுடைய ஒரு பார்வை.
பார்வையாக நான் பார்க்கணும். மேலவளவு மர்டர் வரைக்கும் அதுதான் நான் பார்த்துட்டு வந்தேன். இது முக்கியமாக எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஊடகங்களை பொறுத்த மட்டும் தே ஆர் டூயிங் த ஜாப். அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அவங்க கண் முன்னாடி நடக்கிறதையும் அதுக்கு பின்னாடி நடக்கிற சில விஷயங்களையும் செய்கிறாங்க. பட் ஊடகம் தான் எல்லாத்தையும் செய்ய முடியுமான்றது ஐ ஹேவ் மை ஓன் டவுட். எல்லாரும் சேர்ந்தால்தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸில் என்னுடைய 40 வருஷம் சர்வீஸில் நான் பார்த்தது எல்லாமே இது மட்டும்தான் பார்த்துட்டு வந்தேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்தியோட எவ்வளோ பரவாயில்ல. இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸில் வி வில் பி அன் எக்லிட்டரியன் சொசைட்டின்ற நம்பிக்கை எனக்கு வருது. ரொம்ப நன்றி. நம்பிக்கையுடன் இளங்கோவன் முன்வைத்திருக்கிறார். அவருடைய அனுபவங்கள் என்பது நேரடியாக ஆங்கில ஊடகத்தில், குறிப்பாக அச்சு ஊடகத்தில், ஹிந்துவில் எழுதியதுனால அதற்கே உரித்தான அதிகார வர்க்கத்திற்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியின் மூலமாக ஊடகத்தில் சொன்னதனால் புரிந்தது என்பது போல சில செய்திகளைத்தான் அவர் கொடுத்ததிலிருந்து புரிய முடிஞ்சிச்சு. என்றால் அதிகார வர்க்கம் என்பதாக ஒன்று இருக்கு. அவர் குடியமுழுக்க சொல்லும் பொழுது அரசு சார்ந்த வன்முறைன்னு சொன்னார். அரசு சாரா சமூக சக்திகளுடைய ஆதிக்கம், வன்முறை, ஒடுக்கல் என்பது எப்பொழுது எதிர்கொள்ளப்பட்டு இனி வீழ்த்த முடியாத சவால்களாக ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் எழுந்து விட்டார்கள் என்று தெரியும் பொழுது அது அரசு சார் வன்முறையாக உள்நுழைந்திருக்கிறது என்பதாக அந்த கொடியங்குளத்தை விவரிப்பதும் உண்டு. இது வரலாற்று செய்தி. அடுத்து இதே போல பாரதி தன்னுடைய அனுபவ ரீதியாகவும் ஊடகத்தில் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் செய்யும். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இப்படி ஒரு பேனலில் நான் உட்காரதே நான் என்னை கேட்டுக்கிறேன் இது சரியா அப்படின்னு சொல்லி இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேனே தவிர, இந்த பேனல் அப்படின்றது இன்னும் 2 பெண்கள் இருந்திருக்கணும், முக்கியமாக தலித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்திருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த சமத்துவத்தை நோக்கி இந்த சமூக நீதி அமைப்பு கட்டமைப்புகள்லாம் நகரணும் அப்படின்னாலே நம்ம அதை இந்த ஃப்ளோர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது தவறாக இருந்தால் கூட இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்திய சமூகம் இப்படிதான் இருக்குது. அதோட வெளிப்பாடாக தான் இந்த பேனலும் இருக்குது. இது எங்கள் பேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே கட்டாயம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கட்டாயமாக ஜெயராணி தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயராணி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும். ஜெயராணிக்கோட அனுபவம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக குறிப்பாக வெறும் தலித் மக்களின் வாழ்நிலையில் ஏற்பட்ட அவலங்களை மட்டுமே பதிவு செய்த ஒரு ரிச்சஸ்ட் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவங்க ஆஸ் அ உமனா. அதுக்கான அவங்க டாக்குமெண்ட்டை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. பல விஷயங்கள் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக நான் அவங்கக்கிட்ட இருந்து அவங்களோட நோட்டில் இருந்து இந்த அரசியலை கற்றுக்கிட்டு இந்த ஊடகத்துறைக்கு நான் வந்தேன். ஊடகத்துறைக்கு வருவதற்கு முன்பாக நான் ஒரு குறிப்பாக இந்த எம்எஸ்எஸ் சமூக பணி துறை சேர்ந்து நடத்துறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, நான் ஒரு MSW ஸ்டூடெண்ட் தான் ஆரம்ப காலகட்டத்தில். என்னோட முதல்ல ஒரு 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தலித் கிராமங்களில் தங்கி அங்கே பணி செய்வது, NGO மூலமாக பணி செய்வது தான் என்னோட பிரதான பணியாக இருந்தது. ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த துறையிலிருந்து ஊடகத்துறைக்கு மாறணும்னு விரும்பினேன். அதுக்காக நான் ஊடகத்துறைக்கு வந்தேன். இப்படிதான் என்னுடைய பயணம் தோணுச்சு. இன்னைக்கு ஊடகத்திற்கும் இந்த சமூகம் சமமாக வருவதற்கான பல விஷயங்களை பற்றி பேசினாலும் 90களுக்கு பிறகு அம்பேத்கரோட 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தமிழ் சமூகம் இப்படியான போஸ்டே நீங்கள் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். என்னோட ரொம்ப சின்ன வயசுல நான் ஸ்கூல் படித்த காலங்கள்லையும் சரி, கல்லூரிக்கு வந்த காலகட்டங்களில் கூட அது இந்த அளவுக்கு பிரபலமான ஒரு ரொம்ப நகைப்பான ரொம்ப பார்க்கவே உற்சாகமான ஒரு அம்பேத்கரோட புகைப்படத்தை தமிழ்நாடு பார்த்துருக்குமான்னு எனக்கு தெரியல. அவரோட 100 ஆண்டு எழுச்சி இந்தியா முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை இந்திய சமூகத்தில் ஏற்படுத்திச்சு. அவரோட புத்தகங்கள் அதிகமாக மக்கள் மத்தியில் சென்றடைந்தது. அதோட காரணமாக தான் இன்று தமிழ்நாட்டில் சமூக நீதி, குறிப்பாக இந்த சமூகம் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னாலே அதுக்கு இவர் தான் காட்ஃபாதர், இவர் தான் காரணமாக இருந்திருக்காரு.
அவர் ஊடகத்தை பற்றி பல விஷயங்களை சொல்றாரு. அதில் குறிப்பாக உலகத்தில் அவர் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு டைவர்சிட்டியான ஒரு சொசைட்டியாக இந்திய சமூகம், தமிழ் சமூகமும் அதில் உள்ளடங்கி தான் இருக்குது. பல விஷயங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை விடவும் தமிழ் சமூகம் கட்டாயமாக முன்னேறிய ஒரு சமூகம் தான், ஒரு முற்போக்கான சமூகம் தான். நீங்கள் அதை மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே தான் வந்து ஒரு நான் பிராமணிக்கல் மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆச்சு. அதுதான் வந்து சமூக நீதியை நோக்கி நகர்வதற்கான முதல் படியாக இந்த 50-60 ஆண்டுகளில் இங்கே வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் இந்தியா முழுக்கவே அப்படியான மாற்றங்கள் நிகழவே இல்லை. தலித் மக்கள் இன்னைக்கும் அவங்க எங்கே ஆரம்பிச்சாங்களோ அங்கே இருந்து தான் அவங்க வாழ்க்கையே அதே இடத்துல தான் நிற்கிறதால பல நேரங்களில் போன மாதம் கூட மதுரையில் வந்து ஒரு ஸ்கூல் பையன் வந்து கை காலை வெட்டி மிக கொடூரமாக, இப்பெல்லாம் வந்து ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தலித் குழந்தைகளை சித்திரவதை பண்ணுறதுல ஒரு மனநிலை இருக்கு இல்லையா இந்த சமூகத்தில். அந்த மனநிலையை நம்ம மாற்றாத வரைக்கும் இங்கே வந்து சமமான ஒரு சமூகத்தை முன்னோக்கி நம்மளால் நகரவே முடியாது அப்படின்றது தான். இதில் குறிப்பாக ஊடகம்னு வரும்போது நான் வந்து எல்லா பட்டியல் மக்கள் அப்படின்னா எல்லா பிரிவு மக்களுமே இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழவே இல்லை. ஆயிரத்துக்கு மோசமான ஒரு சமூக சூழலில் தான் இருக்காங்க அப்படின்னாலுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் துப்புரவு தொழிலாளர்களோட ஒரு 2 ஆண்டுகள் நான் வந்து ஒரு களப்பணியில் ஈடுபட்டு வேலை செய்த அந்த அனுபவம் மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் பிரெட்வின்னர்ஸ். அது வந்து இன்னும் மாறலாம் இல்லை. பெண்கள்லாம் பிரெட்வின்னராக வந்தாலுமே கூட அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மலமண்டும் அதாவது தொழிலாளர்கள் அவங்களோட எண்ணிக்கையும் அதிகமான ஆண்கள், குறிப்பாக வந்து கண்ணகி நகர் பகுதியில் ஒரு கலா ஆய்வு மேற்கொண்டு ஒரு நாடகத்திற்காக ஒரு கலா ஆய்வு மேற்கொண்டோம். அந்த ஆய்வே வந்து நாங்கள் 2 வருஷம் பண்ணோம். அந்த ஆய்வு நடத்தும் போது எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. குறிப்பாக துப்புரவு பணி செய்யக்கூடிய ஆண்கள் அவங்களோட அந்த பணியில் ஈடுபடக்கூடிய ஆண்களோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒரு 45 வயது தான் அதிகபட்சம் அவங்க இருக்கிறாங்க இந்த பணியில். ஏன்னா பெரும்பான்மையான தொழிலாளர்கள் சாக்கடையில் இறங்கி இறந்து போகிறாங்க. இறந்து போகிறவங்களோட வயசு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் 20 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள அந்த இளம் ஆண்கள் தான். குறிப்பாக அறிவு சமூகத்திற்கு மிகவும் பயன்பட தேவையான ஒரு ஆண் சமூகம் தான் அவங்க இறந்து போகிறாங்க இந்த தொழிலில் ஈடுபடுத்துறதுனால அப்படின்னு எங்களால் பார்க்கணும். அதிகமான துப்புரவு பெண் பணியாளர்கள் விதவைகளாக நாங்கள் வந்து சென்னை நகரத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் அதிகமான பேர் என்னால் பார்க்க முடிஞ்சுது. எங்கள் கூட அந்த குழுவாகவே நாங்கள் அந்த டேட்டாவை நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது இதில் இவங்க பெரும்பாலும் கல்வி அறிவு இல்லாதவங்க, இல்லைன்னா ஒரு 6வது 7வது படித்தவங்க, இல்லைன்னா ஒரு டிரைவராக இருக்கிறவங்க, அப்படியான பின்புலம் கொண்டவர்கள் தான் இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இதில் நம்ம நினைக்கிறோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னால் அது ஒரு பெரிய இது. குறிப்பாக இந்த துப்புரவு பணியாளர்கள் மலைக்குழியில் இறங்கி இறந்து போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் லேபரர்ஸாக மிகவும் குறைந்த கூலிக்கு வேலை செய்யக்கூடிய மக்கள் தான் வந்து இந்த பணியில் வந்து இன்னும் பயன்படுத்தப்படுறாங்க. இப்பயும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரு 4 செய்தியாவது இந்த மாதிரி மலைக்குழியில் விழுந்து ஆண்கள் இறந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் கட்டாயமாக கேட்க முடியும். இன்னும் இந்த ஆளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ஒன்று. 2வது விஷயம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இவங்க இறந்த பிறகு இந்த பெண்களோட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துலையுமே அடுத்த லெவலுக்கு ஏறவே இல்லை. அது இன்னும் பின்னோக்கி இவங்களை கூட்டிகிட்டே தான் போயிட்டே இருக்கு அப்படின்றது தான் களத்தோட யதார்த்தமாக இருக்குது. இன்னும் இந்திய சமூகத்தில் இந்த துப்புரவு பணி செய்வதற்கான ஒரு மாடர்ன் சிஸ்டமே வந்து
யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. நமக்கு நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்ப்போம், ரோபோட்டிக் கண்டுபிடிச்சிட்டாங்க, சானிடரி மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் இது எதுவுமே வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷனில் வரவே இல்லை. இன்றைக்கும் கையால் மனமல்கிற வேலையை செய்யக்கூடிய ஏராளமான துப்புரவு பணி நண்பர்கள் தோழர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கையிலே நம்மால் மாற்றம் கொண்டு வர முடிஞ்சால் மட்டும்தான் இந்த சமூகம் அட்லீஸ்ட் ஒரு இன்ச்சாவது சமத்துவத்தை நோக்கி நகருவதற்கான எங்கேயாவது நமக்கு ஒரு பாதை தெரியும் அப்படின்றது தான் அதோட இதை இந்த மக்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, அவ்வளோ இங்கே தான் ஐஐடி இருக்குது. இந்தியாவில் படிச்சுட்டு போகிற மாணவர்களுக்கு குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உலகளாவிய பெரிய மார்க்கெட்டிங் இருக்குது. நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு போனாங்கன்னா அமெரிக்காவில் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் வந்து மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி அவங்கள வந்து அவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள எடுத்துக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது நம்மளால் இந்த சமூகத்தில் இன்னும் ஒரு மனிதனை மிக கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு சமூகம் தான். ஸோ இங்கே மாற்றம் வந்துருச்சா, 100 வருஷம் ஆயிடுச்சு, 200 வருஷம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. இதுக்கும் மீடியாவுக்கும் ஆன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, இதே ஆஸ் அ மீடியா பர்சனாகவும் நான் ஒரு நிறுவனத்தில் பணி செய்கிற ஆளாகவும் இருந்தாலுமே கூட உண்மை என்னன்னா 24 இப்போ பிரிண்ட் மீடியாவுக்கு ஒரு தன்மை இருக்குது. அவங்க ஒரு களத்துக்கு போவாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு நிதானம் இருக்குது, அவங்க அதை ஆய்வு செய்வாங்க, அதுக்கான டேட்டா ரெடி பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறது கூட அவங்களுக்கான ஒரு சஃபிஷியன்ட் டைம் இருக்குது. இன்னைக்கு வந்து விஷுவல் மீடியம் வந்து அப்படி கிடையாது. குறிப்பாக ப்ரைம் சேனல்ஸ் வந்து அப்படி கிடையாது. 24/7 நீங்கள் வந்து ஒரு செய்திங்கிறது அது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே காலாவதி ஆகக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்னைக்கு தமிழகத்தை நான் வந்து ஓவரால் இந்தியாவுக்குள்ளெல்லாம் போகுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் சேனல்ஸோட நிலைமை என்னன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். இங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட்டுமே வந்து அவங்க நின்று நிதானமாக நம்ம எந்த மக்கள் பிரச்சனையில் இருக்காங்க, அந்த மக்கள் பக்கத்தில் நின்று இந்த செய்தியை கொடுக்கணுமா இப்படியெல்லாம் யோசித்து ஒரு வேலையை செய்கிற அளவுக்கு இன்னைக்கு நேரமும் இல்லை, அதற்கான ஒரு ஒரு சூழலும் உண்மையாகவே இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்போது இப்படியான இப்போ ஒரு தொழிலாளி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு மணி நேர செய்தியாக இருக்குது, அது ஒரு தொடர் செய்தியாக, இது ஒரு பிரச்சாரம், ஒரு அதுவும் மனித உயிர் இழப்புன்றதே ஒரு கொடூரம். ஒரு 25 வயசு 30 வயசு பையன் இறந்து போகிறதுன்றது வந்து லைஃப் லாஸ். அது நீங்கள் அந்த கண்ணகி நகரில் வாழக்கூடிய அந்த மக்கள் கிட்ட போயிட்டு குறிப்பாக அந்த அம்மா கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய லைஃப் லாஸ்ன்னு தெரியும். ஆனால் அது ஒரு மீடியாவுக்குள்ள வரும்போது அது ஜஸ்ட் செய்தி, அந்த 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 ஃபீலிங், அந்த உணர்வுன்றதுலாம் வந்து இங்கே கிடையவே கிடையாது. அதான் யதார்த்தமான உண்மை. அதோட இந்த மக்களோட வாழ்க்கையில் இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, இவங்க யாருமே ஒருத்தராக இறந்து போகிறது கிடையாது, அவங்க கூட்டாக இறந்து போகிறாங்க. ஒரு அண்ணன் உள்ள இருந்துட்டா கட்டாயமாக பக்கத்தில் இருக்கவங்க வந்து நம்மளாம் ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவோம். ஆனால் அந்த தொழிலாளர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. தெரியும் கீழே இருந்தால் அவன் இறந்து போயிடுவான், அவனை எப்படியாவது காப்பாற்றிடலான்னு காப்பாற்ற போய் 4 பேர் 5 பேர் இறந்த கதைகள் அதிகம் உண்டு. இங்கே வந்து பல கதைகளை வந்து சென்னை நகருக்குள்ளேயே நான் சொல்ல முடியும். அப்போ தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ இருக்குன்னா குறிப்பாக நகரங்களில் தான் வந்து இந்த மாதிரியான மனக்குழி மரணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே தான் இந்த செப்டி டேங்க் சிஸ்டம் வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு மோசமான ஒரு சிஸ்டம் வந்து இந்தியாவில் இந்த செப்டி டேங்க் சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் நம்மளால் வந்து ஒரு முன்னாடி நோக்கி நகரு சக மனுஷன் வந்து செத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போது இதுக்கு டெக்னிக்கலாகவும் குறிப்பாக ஸ்டூடெண்ட் மதியிலையும் ஒரு பெரிய அவேர்னஸ் வரணும். இந்த மக்களை வந்து இவங்களை வந்து முழு மனிதர்களாக பார்க்கறதுக்கான ஒரு உணர்வு இருக்குது. அம்பேத்கர் அதான் சொல்கிறாரு, இங்கே வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர் மட்டும் கிடையாது, இதில் சாதி இருக்குது. என்னதான் ஒரு கலெக்டராகவே ஆகிட்டா கூட அவர் ஒரு தலித் கலெக்டராக தான் இந்த சமூகம் பார்க்குது. அப்படிதான் அவர் நம்மளோட சக நண்பர் அப்படின்னு ஒரு புது தொழிலாளியை நம்ம யாரும் பார்க்கறது கிடையாது. அவங்க இந்த வேலைக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆள், அவ்வளோதான். அவங்க செத்தா கூட நமக்கு அதை பற்றி அது ஒரு நாள் செய்தியாகவும் இல்லைன்னா நம்ம ஒரு நிமிஷம் வேணால் வருத்தப்படலாம், ஆனால் அவங்களுக்காக நம்மளால கூட இருக்க முடியும். இதுதான் வந்து இதாக. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுறது வெறும் ஊடகத்தால் மட்டுமா முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து
தமிழ்நாடு அரசுக்கு உண்மையாகவே நான் வந்து ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆதி இந்த வார்த்தை சொல்றதே வந்து இப்படிலாம் சொல்லிட்டா தெரியல, அடுத்த நாள் வேலை இருக்குமான்னு தெரியாது. அப்படியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல ஒரு அரசே முன் வந்து சாதி பாகுபாடு களைய வேண்டும், அதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ண முடியும், என்ன மெத்தடாலஜி உருவாக்க முடியும். நம்ம யாருமே மெத்தடாலஜி உருவாக்கவே வேணாம். ஏன்னா ஏற்கனவே வந்து அம்பேத்கர் வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து இம்ப்ளிமெண்ட் ப்ராப்பராக பண்ணாலே இந்த சமூகம் மாறிடும். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே மாதிரி தெரியல, இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த சமமான சமூகமும் உமன் இல்லாமல் கிடையாது. பெண் விடுதலையை பற்றி தமிழ் சமூகத்தில் பெரியார் பேசுனதை விடவும் யாருமே வந்து அவர் வச்சிருக்க டெக்ஸ்ட்டை விடவும் நம்ம புக்ஸாலாம் ஒரு டெக்ஸ்ட் நம்மளே பிடிக்கலாம். இங்கே எல்லாமே ஆல்ரெடி ரிட்டன் ஒரு ஐடியாலஜியாவோ ஒரு டெக்ஸ்டாவோ ஒரு மெட்ராலஜியாவோ இவங்க நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஓடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம கையில் பிடிச்சிக்கணுன்றது இந்த அரசாங்கம் கையில் பிடிச்சிருக்கிறதே வந்து ஒரு பாசிட்டிவான நோட்டாக தான் நான் இந்த பார்க்குறேன். அப்போது இந்த ஊடகம் இந்த மக்களோட வாழ்க்கையை மாற்றுறதுங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட உலகில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மனிதனை நம்ம சமமாக பார்க்கறதுக்கான அந்த பண்பை நம்ம எங்கேருந்து வருது? குடும்பங்களில் வந்து அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இங்கே வெறும் கலப்பு திருமணங்கள் நடந்துட்டால் மட்டுமே வந்து சாதி ஒழியறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணோம்? அவர் வந்து அதுக்காக நிறைய வேற எங்கேயுமே இப்படியான ஒரு கட்டமைப்பு கிடையாது, சாதிய கட்டமைப்பு கிடையாது. உலக நாடுகள்லாம் வந்து கலர் இருக்கலாம், ரேஷனலிசம் இருக்கலாம், அப்புறமா கிளாஸ் இருக்கலாம். ஆனால் இங்கே மட்டும்தான் இன்னொரு இவரும் நானும் எந்த இடத்துலையுமே இணைஞ்சு வாழ்ந்தவே முடியாத அளவுக்கு நமக்கு தெரியாமலே ஒரு பெரிய பேரிகார்டை வந்து இந்த சமூகம் இந்திய சமூகத்தில் இந்து மயப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் அவங்க அவ்வளோ இது எல்லாம் ஒரு மீடியா பர்சனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு பத்திரிகையாளரும் கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அம்பேத்கரோட அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் இந்த புத்தகத்தை டிஃபால்ட்டாக எல்லாருமே படிக்கணும். அதை படிக்கிறது மூலமாக நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, இந்த மாற்றங்கள் தான் வந்து நம்மளை வந்து சக மனிதரை நம்ம ஏன் மனிதனாக பார்க்கணும் அப்படிங்கிற புள்ளியிலேருந்து தான் இந்த சமத்துவமே ஸ்டார்ட் ஆகும். நினைக்கிறேன் அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு நீ வந்து யார் பக்கத்தில் நிற்கலாம், யாருக்காக பேசலாம், எப்படி பேசணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி பெரியாரோட பெண்ணின் அடிமையான இங்கே வந்து விமன் லீடர்ஷிப்பே உண்மையாகவே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சுகிதாவை தாண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து எடிட்டர் வந்து சாரி சார் பேசிட்டு முடிஞ்சால் நான் அப்புறம் பேசுகிறேன். மலைக்குடி மாணவர்களை பற்றி சொன்னது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் மிக மோசமான வெற்றி தலைமுடிய வேண்டிய ஒரு செய்தி. அதை எந்த அளவுக்கு ஊடகங்கள் வெளிப்படுத்தின என்பதெல்லாம் கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறியை பற்றி ஊடகங்களுடைய பங்கு என்பதை பற்றி ஏற்கனவே இங்கே வந்து நம்ம இதனுடைய MSSWடைய தலைவர் மேத்யூ சொல்லும் பொழுது மனுச்சாத்திரத்தை சுட்டி காட்டினார். மனுச்சாத்திரம் சில விதிகளை சொன்னதென்றால் நேர் எதிராக அந்த சாதி பாகுபாட்டை உற்சாகப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதற்கான மனுச்சாத்திரத்திற்கு நேர் எதிராக அம்பேத்கருடைய இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிகள் வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே சுட்டிக்காட்ட விழைகிறோம் இந்த குறைந்த நேரத்தில். அதில் எந்த அளவுக்கு ஊடகங்கள் பங்கு செலுத்தின என்பதையும் ஆராய்கிறோம். ஆனால் எதிர்காலம் என்பது மக்கள் கைகளில் இருக்கிறது. ஆனாலும் ஊடகங்களுடைய பங்கை பற்றி இப்போ டெக்கான் கணித்தல் பாபு ஜெயக்குமார் அவர்கள் இவ்வளோ நாள் இது பண்ணவங்க உங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க. இந்த நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனையை பற்றி ஒரு ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துட்டாங்க. நான் அதனால் அதுக்குள்ளே போகிறேன். நான் வந்து என்னுடைய ஸ்மால் இதை வந்து ப்ரெஸ் அதை வந்து எப்படி டீல் பண்ணுறது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமே நான் பேசுகிறேன். நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ரெண்டு பேருமே இப்போ பேசுகிறவங்க சொன்னாங்க, ஓரளவு நமக்கு இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஓரளவு அது இல்லைன்னு சொல்லுறது. அது எப்படி வந்ததுன்னா இந்த அவேர்னஸ் தான்.
அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் நியூஸ் பேப்பர்ஸ் வழியாக தான் அந்த அவேர்னஸ். அதாவது இளங்கோவன் சார்லாம் நிறைய எழுதியிருக்காங்க, அந்த காலத்துலேருந்து நிறைய எழுதியிருக்காங்க. அதுக்கு நான் நிறைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் எங்கெல்லாமோ எழுதி அதுக்கு நிறைய இது ரெஸ்பான்ஸ். ஓரளவு இது வந்ததுன்னா அது நியூஸ் பேப்பர்ஸ். இதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஸ்பீட் ஆகிட்டாங்க, ரொம்ப டக்குன்னு போயிட்டு இருந்தாங்க. அவங்க இதெல்லாம் விட்டாங்க. இதில் வந்து நான் இதில் நான் பாயிண்ட் அவுட் பண்ணோம். நான் நினைக்கிறது இனிமேல் உள்ள காலத்தில் இந்த அளவு கூட இந்த ஃப்ரீடம் வந்து மீடியாவுக்கு, ப்ரெஸ், நியூஸ் பேப்பர்ஸுக்கு இருக்குமா இருக்காதாங்கிறது இப்போ ஒரு டவுட்டில் இருக்குது. அதுதான் இப்போ என்னோட ஃபீல். இவ்வளோ நாளும் நாங்கள் 35-40 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டோம். பார்த்து என்னென்னதோ நம்ம பண்ணிடலாம், நான் அதை வந்து அவேர்னஸ் கொண்டு வந்துடலாம், நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை பிகினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கு. வேறு எந்த செக்டர் வந்து கொடுத்தது கிடையாது. அதாவது அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ஆனிமேஷன் ஆஃப் காஸ்ட்டுங்க அந்த ஆர்டிக்கல். அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ஒரு ஸ்பீச்சாக அவர் அதை இது பண்ணதுக்கு அவர் போகிறாரு, கொடுக்குறாரு. அது அண்ணன் அம்பேத்கர். அங்கே போன உடனே நம்ம இப்படி இது பண்ண முடியாது, பேச முடியாது, மாற்றிட்டு வாங்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்று நான் மாற்ற முடியாது, ஒரு லைன் கூட நான் மாற்ற மாட்டேன்றாரு. சரி, இது அப்படி இருக்குது. அவர் அந்த ஸ்பீச் அங்கே அவர் டெலிவர் பண்ணலை. அதை வந்து நியூஸ் பேப்பரில் தான் முதல்ல வந்து, அஃப்கோர்ஸ் அது வந்து பெரியார் அறிவு குடுன்னு சொல்லி வாங்கி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் பேப்பரில் அவர் போட்டார். அதாவது எல்லாமே நியூஸ் பேப்பர்ஸ் வழியாக நம்ம நிறைய சாதிச்சோம். நம்ம ஸ்டேட்டை பொறுத்த முடியும் நமக்கு ஓரளவு அவேர்னஸ் இருக்குது, ஓரளவு ஒரு கில்ட் கான்ஷியஸ் நமக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நியூஸ் பேப்பர்ஸ் தான். ஆனால் இன்னைக்கு the way the news industry is evolving, அது வந்து ரொம்ப நாள் அது போகும் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி அதை இப்போ ஒரு வார்த்தை சொன்னார், கமர்ஷியலைசேஷன் சொன்னார். இது ஸ்டார்ட் ஆகி வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. நம்ம எல்லாமே நம்ம பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி ஒன்று சொன்னேன். இங்கே ஒரு இங்கிலீஷ் பேப்பர் சென்னையில் வந்து புதுசாக வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு உள்ளே வந்து ஒரு இங்கிலீஷ் பேப்பரில் ஏதோ ஒரு ஸ்டோரியை போய் சொன்னால், நோ we don't want that story, our readers are not interested in this. அது அப்படிம்பாங்க. அவங்க ரீடர் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு என்ன வேணும், இவங்க படிப்பாங்க, அவங்க வந்து இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியுமா. அதனால் அதாவது இங்கே ஒருத்தர் உட்காந்து அவருக்கு சிலவோட இந்த ஸ்டேட்டில் உள்ளவராட்டே இருக்க மாட்டார். அவரு உட்காந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த பத்திரிகையை யார் படிப்பா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு தெரியும். இந்த இதில் இருந்து தான் இந்த டிட்டோரியேஷன், இந்த டீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. சில ஜேர்னலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட் அங்கே வந்துட்டு இது நம்ம பேப்பருக்கு இது ஒத்து வராது, நமக்கு வேண்டாம். இந்த இதில் தான் இந்த மாதிரிப்பட்ட இந்த சோஷியல் செக்டரே வந்து அடி வாங்கிட்டு, காஸ்ட் இஷ்யூஸ் மட்டும் இல்லை, என்டையர் சோஷியல் செக்டர். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபுல் பேஜ் போடுவாங்க சோஷியல் ரிலேட்டட் நியூஸ். அதுக்கு தனியாக ஒரு எடிட்டர் போட்டு அவங்க ஃபுல்லாக டிவோட் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதோ வந்து நாங்கள் இது குறைக்க போகிறோம், நம்பர் ஆஃப் பேஜஸ் குறைக்க போகிறோம் ஒரு நாள் சொல்லுவாங்க. முதல்ல அதை வெட்டிடுவாங்க, முதல்ல அந்த பேஜெல்லாம் வெட்டுவாங்க. இந்த மாதிரி அதை நம்ம போய் இன்னைக்கு வந்து யாருக்குமே இந்த ஸ்டோரிஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மெயினாக காஸ்ட் இஷ்யூஸ்ன்னு சொன்னால அதை வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் நியூஸ் ரூம்ஸில் போனீங்கன்னா வாட் இஸ் காஸ்ட்பாங்க. அந்த நிலைமையில் வந்து நிற்கணும், இந்த நிலைமையில் வந்து நிற்கணும். அதனால் நீங்கள் அதாவது எங்களுக்கு கொடுத்த அந்த டாபிக் வந்து இதனால நான் இது சொல்ல வரேன். இன்னைக்கு இருக்க மீடியாவோட ஒரு நிலைமையாக தான். இது மட்டும் இல்லை, இந்த சைட்லேயும் ரீடர்ஷிப், வியூவர்ஷிப் எல்லாமே இறங்கி போச்சு. நியூஸ் சேனல்ஸுக்கும் யாரும் பார்க்குறதில்ல. நியூஸ்
நியூஸ் பேப்பர்ஸும் யாரும் வந்து படிக்கிறது இல்லை. எல்லாமே சோஷியல் மீடியாவில் அவங்க போயிட்டோம். ஒரு லைன் 2 லைன் அவங்க வந்து என்ன வேணாலும் போடுவாங்க, மாஃப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்ரீநகர் இதில் காஷ்மீரில் அந்த இன்சிடெண்ட்டை ஒரே அந்த ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு பிக்சர் தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு, இதாச்சு, பாப்புலர் ஆச்சு. அந்த உமன் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹஸ்பண்ட் அதை வெட்டி மாற்றி மேலே விழுந்து அழுகிற மாதிரியும் ஒரே நாளில் பண்ணி அதை பாப்புலரைஸ் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவும் வந்து டீஜெனரேட் ஆகி போயிட்டேன். இந்த ப்ராசஸ் பீப்புள் ஹவ் லாஸ்ட் ஃபேத் இன் மீடியா. மீடியாக்காக அவன் எழுதுவான்பா, அவன் ஏதோ போடுவான்பா, இந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம வந்து நிற்கிறோம் இன்னைக்கு உள்ள சொசைட்டியில். அதனால எனக்கு இதுக்கு மேலே இந்த இஷ்யூவில் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. மீடியா ஹஸ் பீன் ஃபோர்ஸ்ட் டு லூஸ் இட்ஸ் credibility. ஒன்று ஃப்ரம் இது அவங்க இன்ஸ்டிடியூஷன் உள்ளே அதுக்குள்ள வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. அது போக வெளியேயும் ஒரு அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், நேராக ஒருத்தர் கேள்வி, மீடியாவை சரியில்லையே, அவங்களும் வந்து ரொம்ப மாதிரி இல்லையே. அப்புறம் சொன்னேன், அப்படி இல்லை, மீடியா என்றைக்கும் மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கும் நீங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போங்க, யாராக இருந்தாலும் சரி, அந்த ரிப்போர்ட்டருக்கு இந்த அறிவு இருக்கோ இல்லையோ, ஆனால் அவனை விட மாட்டான், காலி பண்ணிடும். அவங்க கேள்வி இல்லை, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க யாரும் அவங்க விலை போகலை. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் கேம்பெயின். ஒரு 15-20 வருஷமாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியால் வாங்க முடியும் மீடியாவில். பல அதே ட்ரை பண்ணாங்க, அவங்க எல்லா செக்டரையும் ட்ரை பண்ணாங்க. இது மட்டும் கொஞ்சம் வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இது ஸ்டார்டட் கேம்பெயின். இவங்க சொல்கிறதெல்லாம் போய் இதை நம்ம என்ன நம்பிட்டு இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள நியூ ஜென்ரேஷன் இவங்க எதுவும் எழுதுவாங்க, இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. இதனால இந்த எல்லா இஷ்யூஸும் நமக்கு இந்த அடிவாங்க. இந்த மாதிரிப்பட்ட காஸ்ட் இஷ்யூஸ், இந்த அன்டச்சபிலிட்டி இஷ்யூஸ், இதெல்லாமே நம்மளால் இப்போ வந்து எழுத முடியல. ஒரு சைடில் வந்து அங்கே அவங்க அப்பாயின்ட் பண்ணுறவங்க வந்து இதெல்லாம் ஒரு நியூஸான்னு கேட்குறாங்க. இன்னொன்று, நீங்கள் எழுதினா கூட மக்கள் அது ரொம்ப சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. அதாவது முன்னாடி நீங்கள் வந்து இளங்கோன் சார் அந்த காலத்தில் அந்த ஜாதி இதெல்லாம் வந்து எழுதுகிற விட அது பயங்கரமாக வந்து ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக மக்கள்கிட்ட. இன்னைக்கு அந்த அளவுக்கு கிடையாது, அப்படியே சொல்லுவார். இன்னைக்கு வந்து கிடையாது, ஏன்னா மக்களும் இது பண்ணிட்டாங்க. நம்ம அதனால அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இது வந்து சோஷியலி பொலிட்டிக்கலி ரெண்டு இதில் நம்ம இப்போ ஒரு கிராஸ் ரோட்ஸில் இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைமில் இனிமேலும் நம்ம இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ண முடியுமாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். தேங்க்யூ. நன்றி. நிறைவாக இந்த சாதி பாகுபாட்டுக்கு எதிராக ஊடகங்கள் டெவலப்பிங் ட்ரெண்ட் என்பதாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற விஷயம்தான் வந்து ஒவ்வொருத்தர் சொன்னதில் உள்ள சாரமாக இருக்குது. குறிப்பாக நிறைவாக 1989 பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1995 அதனுடைய விதிகள் என்பது இருக்கிறது. அந்த விதிகளில் 4வது விதியாக நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி என்று கடமையை மீறக்கூடிய முறையாக பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினருக்கு எதிரான வன்முறைகளை, சாதி பாகுபாடுகளை அட்ரஸ் பண்ணுவதற்கு, தலையிடுவதற்கு, இந்த சட்டத்தை பயன்படுத்துவதற்கு தயங்கினால் விட்டால் அந்த அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களும், அவர்கள் பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் அல்லாமல் இருக்கலாம், அவர்களுடைய சொந்த சாதி மனோபாவத்தை திணிக்கலாம் செயல்பாடுகளில் அவர்களுக்கும் கடுமையான அளவுக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் உண்டு என்பதும் இருக்கிறது. இதை ஊடகங்களோ பொதுமக்களோ அறிவாளிகளோ அதிகாரிகளோ புரிந்து கொண்டு முன் சென்றால் அது மேலும் பலனை கொடுக்கும் என்பதை கூறி இன்று ஊடகங்களுடைய நிலைமையை வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்த இந்த MSSW கல்லூரி, சோசியல் ஜஸ்டிஸ் சென்டர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து நிறைவேறுகிறோம்.